ஹாய். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெட்டி டிசைன்ஸ் நிறைய வந்திருக்கு. நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு. ஒன்றா பார்த்துக்கலாமா? பியூர் ஐம்பொன் மெட்டிகள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். இது ஒரு டிசைன். இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அரும்பு ரூபாக வச்சுருக்காங்க. 2 சைடும் பட்டையாக இருக்குது. எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான், நம்ம போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதோடய ரேட்டு வந்து ஸ்க்ரீன்லேயே வருது. இப்போ அடுத்தது நமக்கு வந்து கல் வச்சு மெட்டி, வெள்ளை பிங்க்கும் இருக்குது, அதே போல் க்ரீனும் பிங்க்கும் அந்த மாதிரி 2 கலரில் இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வாங்கிக்கோங்க. எல்லாமே பியூர் ஐம்பொன் மெட்டிகள் தான். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கல்லெல்லாம் கீழே விழுகாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குது. நம்ம அடுத்த டிசைன் மெட்டி பார்ப்போம். இது வந்து பியூர் ஐம்பொன் தோடு, கல் வச்ச தோடு. ட்ரெடிஷ்னலாக நம்ம எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான தோடு. மேலே வந்து தாமரை மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா பெரிய தோடாக இருக்கும். ₹1 காயின், அதாவது பழைய ₹1 காயின் அளவுக்கு நல்லா பெரிய தோடாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே அச்சல் தங்கம் மாதிரியே இருக்கும். அடுத்தது இந்த மெட்டி பாருங்கள். பிங்க் கலரில் கல் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. 2 சைட்லேயும் வந்து ஒயிட் கலர் கல் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மெட்டிகள் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இதுவுமே ஐம்பொன் மெட்டி தான். அடுத்தது நம்ம வந்து ஒரு கல் வச்ச மெட்டி பார்த்துட்ருக்கோம். இது வந்து க்ரீன் கலர் கல் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிசைன் வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு அழகான தோடு. இது வந்து கோல்டு தோடு மாதிரியே இருக்குது பாருங்கள். கோல்டு டிசைன்லேயே, கோல்டு ஃபினிஷிங்லேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து வளையல் பாருங்கள். ரொம்ப அழகான வளையல் இது. இது நல்ல ஃபினிஷிங்கான வளையல். அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும். இந்த வளையல்கள் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்ம வந்து ஒரு 4-5 எபிசோடுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். இது மறுபடியும் கேட்டிருக்காங்க, அதனால் இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். டிசைனே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து ஆரம் பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து காசு மாலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது காசு மாலை. லக்ஷ்மி அம்மா போட்ட காசு மாலை. ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா அப்படியே அச்சல் கோல்டு மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தங்கம் மாதிரியே தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. காசு வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்காது, அதுக்காக ரொம்ப குட்டி குட்டியாகவும் இருக்காது. நல்லா மீடியம் சைஸ் காசு. எல்லாத்துலேயுமே அம்பாள் முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அம்பாளுடைய உருவம் வந்து ரொம்ப அழகாக பதிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிளகு மணி செயின் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே வந்து 3 லேயர் பார்க்குறோம். 3 லேயர் வச்ச மிளகு மணி செயின். முகப்பு, கல் முகப்பு, ஐம்பொன் முகப்பில் ரொம்ப அழகான டிசைனில் உள்ள முகப்பில் இந்த 3 லேயர் முகப்பு செயின் போட்டிருக்கோம். அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. மிளகு மணி செயின் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்குது. நல்லா ட்ரெடிஷ்னல் மாடலாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு வளையல் மாடல் போட்டிருக்கோம். இந்த வளையலும் ரொம்ப அழகான வளையலாக இருக்குது.
அந்த ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. கோல்டு மாதிரியே பண்ணியிருக்காங்க. டிசைனும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3 பால் வச்ச முகப்பு செயின். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பாலில் இருக்க டிசைனும் வந்து அப்படியே கோல்டு டிசைன்லேயே பண்ணியிருக்காங்க. செயினும் வந்து கோல்டு மாடல் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு மாடல் வளையல். இது எல்லாமே கோல்டு டிசைன் வளையல்கள் தான். கோல்டு ஃபினிஷிங்லேயே இருக்கும். நமக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். டிசைன் எப்படியே வரி வரியாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உங்களுடைய சைஸ் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க.